ஆர்டிஃபேக்ட். சரி, நீங்கள் ஒரு செக்யூரிட்டி டீமில் இருக்கீங்க அப்படின்னா இந்த டூல் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். பட் ஸோ ஜென்ரலாக வந்து நீங்கள் இந்த ரிப்போர்ட்ஸு, இந்த காம்ப்ளையன்ஸ் அக்ரிமெண்ட் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் ஒன்ஸ் இன் அ வாயில் எப்பயாவது ஆடிட்டிங் நடக்கும்போது எவிடன்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும்னு அவங்க கேட்கும்போது நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி ஃபர்னிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் மெயின்லி ஃபார் செக்யூரிட்டி ஆடிட்டிங் அண்ட் கம்ப்ளைன்ஸ் ரிப்போர்ட்டிங் டூல் இது. ஒரு டூலும் வந்து பார்த்தீங்கன்னா நேமிங் கன்வென்ஷன் வந்து டிஃபர் ஆகும். சில டூல் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் இன்ஸ்பெக்டர், அமேசான் மேசி அப்படின்னு இருக்கும். ஒரு சில டூல் வந்து AWS. எந்த நேம்ல இருக்கோ அந்த நேம்லயே வந்து நீங்க அதை யூஸ் பண்ணுங்க. ஸோ தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் ஆக்சுவலா. ஸோ ஒரு சில டூல் வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் அமேசானுடைய சர்வீசஸ் எல்லாத்துக்குமே அது யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ ஒரு சில சர்வீசஸ் வந்து ஸ்பெசிஃபிக் டு AWS ஸ்பெசிஃபிக்கான ஆர்டிஃபேக்டரி ஆர் கம்ப்ளைன்ஸ் ரிப்போர்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் அப்படின்னா தென் யூ ஹேவ் டு யூஸ் த ஸ்டாண்டர்ட் நேமிங். ஸோ ஈவன் நீங்கள் ஒரு டிசைன் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை டயக்ராம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா AWS டீம் வந்து இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸாக்ட் நேமை யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை சம்டைம்ஸ் நீங்கள் போயிட்டு இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுவீங்க அமேசான் அண்ட் AWS. அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அமேசான் கார்ட் டியூட்டினா அமேசான் கார்ட் டியூட்டி, AWS ஆர்டிஃபேக்ட்னா AWS ஆர்டிஃபேக்ட்ன்றது யூ ஹேவ் டு கிளியர்லி கால் இட் அவுட். ஓகே, ஸோ ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே, ஸோ இந்த டூல் வந்து எதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு சில ஆர்கனைசேஷனில் ஆடிட்டிங்க்கு அப்போ எவிடன்சஸ் கேட்பாங்க, ஆர் சப்போர்ட்டிங் ஆர்டிஃபேக்ட்ஸ் கேட்பாங்க. அந்த நேமே அதில் இருக்குது, ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ஆர்டிஃபேக்ட்ன்றது இட்ஸ் நத்திங் பட் கைண்ட் ஆஃப் ரிப்போர்ட் ஆர் ஒரு அக்ரிமெண்ட். இந்த ஆர்கனைசேஷனில் இது இருக்குது அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன் சொல்லலாம். ஸோ ஒரு அக்ரிடியேஷன் சொல்லலாம். டு கன்வே that we follow this practice or evidence, அது மாதிரி. ஸோ மெயினாக வந்து இப்போ நான் ஆடிட்டிங் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து இப்போ ISO ஆடிட் நடக்கும் உங்கள் ஆர்கனைசேஷனில், SOC ஆடிட் நடக்கும், PCI ஆடிட் நடக்கும், ஈவன் வந்து ஒரு க்ளவுட் ஆடிட்டிங் நடக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக் ஆடிட்டிங் நடக்கும்போது இந்த டூலில் நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அஸ் அ கஸ்டமர், அஸ் அ AWS கன்சியூமர், நீங்கள் போயிட்டு இந்த செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த எவிடன்சஸ். ஓகே, அண்ட் இது வந்து ஆன் டிமாண்ட் ஆக்சஸ் கிடைக்குது உங்களுக்கு. இட்ஸ் லைக் யூ கேன் கோ அண்ட் டவுன்லோட் இட் எனி டைம். எல்லா ஆர்டிஃபேக்ட்ஸும் வந்து இமீடியட்டாக கிடைக்குமான்னு கேட்டால் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பட் இட் இஸ் மோர் ஆஃப் ஆன் டிமாண்ட். வேணுன்றப்போ போயிட்டு நீங்கள் யூ கேன் ஆக்சஸ் இட் அண்ட் டவுன்லோட் இட் டு ஷோ இட் அஸ் அன் எவிடன்ஸ். அண்ட் மெயின்லி உங்களுடைய ஆர்கனைசேஷனில் காம்ப்ளையன்ஸ் இருக்குது, செக்யூரிட்டி கவர்னன்ஸ் ப்ராப்பராக இருக்குது, செக்யூரிட்டி ஆடிட்டிங் ப்ராப்பராக பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ஒரு டூல் இது. ஓகே, ஸோ let me show here. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து SOC ஆடிட் நடக்குதுன்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஓகே திஸ் இஸ் another important thing. இதில் வந்து காஸ்ட் எதுவும் கிடையாது. இட்ஸ் a no cost service and it's just a tool where you can download the artifacts. இப்போ என்கிட்ட வந்து ஒரு SOC ஆடிட் நடக்குது, இல்லை வந்து ஒரு SOCலே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிலே லெவல் 1, 2, 3லாம் இருக்கும். ஸோ இல்லை வந்து என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் PCI ஆடிட் நடக்குது, இல்லை ISO ஆடிட் நடக்குது அப்படின்னா PCI டேட்டா செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் அண்ட் ISO 27001 ஆடிட் இருக்குது. இதெல்லாம் வந்து எவிடன்சஸ் கேட்பாங்க சில டைம். ஓகே, இந்த ஆர்கனைசேஷனில் நீங்கள் ரன் பண்ணுற AWS பிளாட்ஃபார்மில் இந்த காம்ப்ளைண்ட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா, இந்த ப்ராக்டிஸ் இருக்கா அப்படின்றத போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய AWS ரிப்போர்ட் இருக்குது. இப்போ எனக்கு லெட்ஸ் சே ஐ வாண்ட் SOC ஆடிட் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா அதிலே 1, 2ன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி எந்த ரிப்போர்ட் உங்களுக்கு வேணும், எந்த ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜில் வேணுமோ யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் டவுன்லோட் தட். ஸோ எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் வந்து யூ ஹேவ் த டவுன்லோட் ரிப்போர்ட் ஆப்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து AWS ப்ரொவைடட் ரிப்போர்ட். ஓகே, உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா அதுவும் வந்து நீங்கள் யூ கேன் ரெக்வஸ்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் ரிப்போர்ட் அண்ட் அதை இங்கே நீங்கள் வந்து எவிடன்ஸ் தான் வந்து இங்கே வந்து ஒன் பர்டிகுலர் ஷார்ட்லேயே வந்து யூ கேன் கெட் இட் ப்ரொவைடட். நீங்கள் அதை மார்க்கெட் பிளேஸில் அந்த சர்வீஸ் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது யூ கேன் கெட் தட். அண்ட் இதில் கவனிச்சிங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபிக் டு
ஒரு பர்டிகுலர் ஜென்ரல் குளோபல் இது மட்டும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கஸ்டமரை வந்து நீங்க ஆட்மோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லைக் ஃப்ரம் மலேசியா அப்படின்னா, ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் அலைன்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் குளோபல் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் மட்டும் கிடையாது. ஈவன் ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜனல் திங் ஆர் ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரி வெர்டிக்கலுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் எவிடன்ஸ் கொடுக்கணும், இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்டிகுலர் ஏடபிள்யூஎஸ் சர்வீஸ் யூஸ் பண்ண போறேன் அதுக்கான ஒரு எவிடன்ஸ் வேணும் அப்படின்னா, தென் அந்த மாதிரி நிறைய கேட்டகரைசேஷன் இருக்கு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் லிமிடெட் டு குளோபல் சர்டிஃபிகேஷன் அப்படின்றத இங்கே கன்வே பண்ண வரேன். இட் ஹேஸ் எவிடன்சஸ் அண்ட் ரிப்போர்ட் which is readily available. ஆன் டிமாண்ட்ல போயிட்டு நீங்க அந்த செக்யூரிட்டி காம்ப்ளையன்ஸ் ரிப்போர்ட்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தட் டூ இது வந்து ஒரு சென்ட்ரல் லொகேஷன்ல ஒரு சென்ட்ரல் கன்சோல்ல வந்து யூ ஆர் கெட்டிங் இட் அண்ட் கேன் டவுன்லோட் ஃப்ரம் ஹியர். ஸோ தனித்தனியாக நிறைய எவிடன்சஸ் இருக்கு. யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் டூ இட். அண்ட் இது எல்லாமே வந்து எப்போ வேணுமோ நீங்கள் போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இட் இஸ் வெரி டிரான்ஸ்பேரண்ட். உங்களுக்கு ஆடிட்டிங் நடக்குது அப்படின்னா இந்த இந்த இதெல்லாம் நீங்கள் எவிடன்சஸ் இது பண்ணலாம். ஸோ குளோபல் அப்படின்னும் போது இப்போ ஐராப் ஆர் ஒடி கால் சில ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த ஐஎஸ்ஓலாம் வந்து குளோபலாக இருக்குது, அதுவுமே இங்கே இருக்கும். ஓகே, இட்ஸ் நாட் லிமிடெட் டு ரீஜனல் திங்ஸ். ஈவன் குளோபல் ஐஎஸ்ஓ, ஜிடிபிஆர் மாதிரியான குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ், ஐராப், இஎன்எஸ், ஸோ இந்த மாதிரியான நிறைய குளோபல் ஸ்டப்ஸ் இருக்கு. ஸோ அதோடைய குளோபல் கம்ப்ளைண்ட்ஸ் கவரேஜ் இங்கே இருக்கு. அண்ட் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் டாக்குமெண்ட் வந்து யூ கேன் ஆன் டிமாண்ட்ன்றது வந்து எப்போ வேணா நீங்க டவுன்லோட் பண்ணலாம். ஸோ யூ கேன் 24/7 டாக்குமெண்ட்ஸ். ஓகே, நீங்க வந்து ஏடபிள்யூஎஸ் சப்போர்ட்லாம் என்கேஜ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நோ நீட் டு ரைஸ் அ கேஸ் ஆர் கால் ஆர் என்கேஜ் ஏடபிள்யூஎஸ் சப்போர்ட் டீம். இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, நீங்களே டேரெக்டாக அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் அவங்க வந்து பேக் எண்டில் வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து இட் கெட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட்டட். ஓகே, நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, அவங்களே வெர்ஷன் கண்ட்ரோல் அதெல்லாம் பண்ணுறாங்க. இயர் ஆன் இயர் வந்து அவங்க புது ரிப்போர்ட் ஆர் அப்டேட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டே வருவாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு புது ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க, புது சர்வீஸ் இதில் கவர் பண்ணுறாங்க ISO 27001னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இதுக்கெல்லாமே இது ரெடிமேடாக இருக்கும். அண்ட் இது இன்டர்னல் ஆடிட்டுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் எக்ஸ்டர்னலாக ஒரு தேர்ட் பார்ட்டி ஆடிட் நடக்குது, தேர்ட் பார்ட்டி ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுறாங்க, வெண்டார் கூட நடக்குது, பார்ட்னர்ஸ் பண்ணுறாங்க, இல்லை தனி ஆடிட்டிங் கம்பெனி பண்ணுறாங்க அப்படின்னா தென் இட்ஸ் ஆல் pretty much doable. அண்ட் இதில் வந்து let me go for the agreement. See, agreement பொறுத்த வரைக்கும் this is slightly different. இது வந்து they call it as business BAN சொல்லுவாங்க. I forgot the abbreviation. ஒரே நிமிஷம். இது business addendum something சொல்லுவாங்க. பிஸ்னஸ் அசோசியேட் அக்ரிமெண்ட். ஸோ இது வந்து மெயினாக வந்து இந்த ஹிப்பா மாதிரியான கவரேஜ், இந்த ஹெல்த் கேர் மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், அதுக்கு வந்து எவிடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பிஏஏ டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது ஸ்பெசிஃபிக் ஃபார் ஹிப்பா இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த பிஹெச்ஐ இந்த மாதிரியான சர்வீசஸ்க்கெலாம் தனியாகவே இங்கே வந்து ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் இங்கே வந்து டவுன்லோட் பண்ணணும். இட்ஸ் நாட் லைக் அண்டர் த ஜென்ரல் ரிப்போர்ட்ஸில் இருக்காது, இந்த இடத்துல அக்ரிமெண்ட்டில் வரும் அது எல்லாமே. ஸோ இது வந்து நாட் ஓன்லி ஹிப்பா இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ஸோ நிறைய இப்போ ஆஸ்திரேலியாவுடைய நோட்டிஃபையபிள் டேட்டா பிரீச் அடெண்டம் வேணும், இது எல்லாமே பிஏஏன்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் அடெண்டம்ஸ் இதெல்லாம். ஸோ ஆர் ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தனியாக வந்து ரிப்போர்ட் மாதிரி இல்லாமல் ஸ்பெசிஃபிக் விஷயத்தை நீங்கள் இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அகெயின் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அண்ட் அதை அக்ரிமெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கும் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. So there are plenty of addendums like that. இங்கே இருந்திருக்கு abbreviation. So BAA, AWS Business Associate Addendum. Okay, இங்கே agreement சொல்கிறாங்க, but they call it as addendum. But anyways, that's fine. It's not a big difference. So இந்த அக்ரிமெண்ட்டை வந்து நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணணும். உங்களுடைய ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி ஆர் டேட்டா வந்து ரொம்ப சென்சிட்டிவாக வந்து பார்க்குறாங்க அப்படின்னா எந்த ரீஜன், எந்த பர்டிகுலர் கண்ட்ரி, அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து நீங்கள் யூ கேன் ஆல்சோ டவுன்லோட் தோஸ் அக்ரிமெண்ட். அது தனியாக இங்கே இருக்கும்.
ஓகே, பிஏஏ அக்கௌண்ட் ஸ்பெசிஃபிக் ஆர் அந்த அக்ரிமெண்ட்ஸ் வந்து யூ ஹேவ் டு டவுன்லோட் இட் செப்பரேட்லி. ரிப்போர்ட்ஸ் தான் அங்கே இருக்கும். அண்ட் இப்போ நம்ம வந்து ஆடிட்டுக்கு நம்ம ரெடி ஆகிறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து ஆடிட்டிங் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் ஒரு லீகல் செக்யூரிட்டி டீம் வந்து சைன் ஆஃப் பண்றாங்க கிளவுட் மைக்ரேஷனுக்கு வந்து உங்களுடைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் கேட்குறாங்க. டைரக்டர் ஆர் சிஏஓ வந்து பார்த்தீங்கன்னா இஃப் தேர் ஆஸ்கிங் இந்த பிளாட்ஃபார்ம் நீங்க கொடுக்குற நீங்க சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்க கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல இந்த ரிப்போர்ட்லாம் இருக்கா, இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கா, இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் அங்கே மீட் அவுட் பண்ணுறாங்களா அப்படின்னு எவிடன்ஸ் கேட்குறாங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஆடிட்டிங் அலோன். ஈவன் ஒரு மைக்ரேஷன் பண்ணுறீங்க, அந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் சம் ஸ்பெசிஃபிக் அவங்களுடைய சிஏஓ ஆர் ஹூவர் இஸ் இந்த ஸ்டேக் ஹோல்டர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த அவங்களுடைய சைன் ஆஃப் வாங்கணும் அப்படின்னா தே மைட் ஆஸ்க் ஃபார் திஸ் பர்டிகுலர் டாக்குமெண்ட். ஸோ அந்த மாதிரியான மைக்ரேஷன் எவிடன்ஸாக கொடுக்கறது கூட சம்டைம்ஸ் வி நீட் டு யூஸ் திஸ். ப்ரைமரியாக வந்து செக்யூரிட்டி ஆடிட்டிங், லீகல் ஆடிட்டிங் அண்ட் கம்ப்ளைன்ஸ் ஆடிட்டிங்க்கு இது யூஸ் ஆகுது. அண்ட் டாப் ஆஃப் தட் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் மைக்ரேஷன் பண்ணணும், அதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் இட். ஓகே, ஸோ ஜென்ரலாக இது வந்து யூ கெட் இட் அஸ் எ பிடிஎஃப். நீங்கள் எதுவும் இதை வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மற்ற ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து அகெயின் தே நீட் நாட் டூ தட். ஆக்சுவலி ஒன்லி ஏடபிள்யூஎஸ் உடைய சர்வீசஸ் தான் இவங்க கேரண்டி பண்றாங்க. ஏன்னா அவங்க தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஒன்லி ஃபார் ஏடபிள்யூஎஸ் பிளாட்ஃபார்ம். அண்ட் ஏடபிள்யூஎஸ் உடைய ஈவன் நீங்க பிரைவேட் கிளவுட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்குமே எவிடன்சஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் இது எல்லாமே வந்து ஏடபிள்யூஎஸ் உடைய இன்ஹவுஸ் ப்ரிப்பேர்ட் சர்வீசஸ் ப்ராடக்ட்ஸ் அந்த பிளாட்ஃபார்முக்கு தான் இந்த இது எல்லாமே. தேர்ட் பார்ட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு இன்டெகிரேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க ஏதோ ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல போயிட்டு நீங்க இது பண்றீங்க, யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான ரிப்போர்ட்டுக்கு வந்து இங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொவைடட் நீங்க அது யூஸ் பண்றீங்கன்னா அது ஏடபிள்யூஎஸ் உடைய இதுல வராது, தேர்ட் பார்ட்டி கேட்டகரிக்குள்ள வரும். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது புது விஷயங்கள் வருது, அதை வந்து நீங்க உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணணும், ஏதோ ஒரு புது ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கும் நீங்க யூ கேன் எனேபிள் நோட்டிஃபிகேஷன். இது எல்லாமே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ரிப்போர்ட் அண்ட் தட் டு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லெட்ஸ் சே பிடிஎஃப் வெர்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் யூ கேன் கன்வெர்ட் இட் இன்டு வாட் எவர் வெர்ஷன். பட் இது வந்து இம்யூட்டபிள் ஃபைல் தான் ஜென்ரலாக. ஷுட் நாட் சேஞ்ச் எனி திங் தேர். ஏன்னா இது ஏடபிள்யூஎஸ் உடைய கண்டென்ட் அண்ட் ஏடபிள்யூஎஸ் உடைய பிளாட்ஃபார்ம், ஏடபிள்யூஎஸ் உடைய ப்ராடக்ட்ஸ், ஏடபிள்யூஎஸ் உடைய சர்வீசஸ் தான் இதில் கவர் ஆகுது. ஈவன் மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் தனியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அது தனியாக உங்களுக்கு கேட்டகரி கொடுத்துட்றாங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி ரிப்போர்ட்ஸுமே இதில் இருக்குது. But that is coming from the specific vendor. அதுக்கு வந்து AWS will not take complete responsibility. The vendor is responsible. And ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கிடைக்குது. There is no cost, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். It's a free of cost tool and you can download and have this artifact anytime. ஸோ மெயினாக ஒரு ஆர்கனைசேஷனில் லீகல் ஆடிட் நடக்குது, இல்லை காம்ப்ளைன்ஸ் ஆடிட் நடக்குது, செக்யூரிட்டி ஆடிட் நடக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் செகண்ட் யூஸ் கேஸ் என்ன சொன்னேன், ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி வெர்டிக்கலில் ஒரு சிஐஓ வந்து பார்த்தீங்கன்னா நான் இது மைக்ரேட் பண்ணணும்னா இந்த பிளாட்ஃபார்முக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுங்க அப்படின்னு டியூ டிலிஜென்ஸ் பண்ணுறாரு, செக் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ நீங்கள் இது கொடுக்கலாம். அண்ட் ஈவன் ஒரு வெண்டார் ரிஸ்க் அசஸ்மெண்ட், ஜிஆர்சி ரிஸ்க்கோ இல்லை இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் ஆடிட் நடக்குதுன்னா அங்கேயுமே வந்து யூ கேன் just go for this. Okay, so ஸ்லைட்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்க்கலாம். Artifact. It's a compliance and security in the AWS cloud. Okay, so உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஏடபிள்யூஎஸ் ப்ராடக்டோ சர்வீஸோ கிடையாது, கரெக்டுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆர்டிஃபேக்டில் போயிட்டு யூ ஆர் ஜஸ்ட் டவுன்லோடிங் த ஸ்டோர்ட் ரிப்போர்ட்ஸ் ஆர் ப்ரீ ஸ்டோர்ட் கிளாசிஃபைடு ரிப்போர்ட்ஸ் வந்து அங்கே ஸ்டோர் ஆயிருக்கு. அதை போயிட்டு நம்ம வந்து வி ஆர் ஜஸ்ட் டவுன்லோடிங் இட். நீங்கள் EC2 போயிட்டு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி, டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி ஏடபிள்யூஎஸ் உடைய ஒரு சர்வீஸ் கிடையாது இது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ஆர்டிஃபேக்ட்ன்றது ஒரு டாக்குமெண்ட் ரெப்போ. அந்த டாக்குமெண்ட் ரெப்போல இருந்து நீங்கள் வந்து யூ ஆர் ஜஸ்ட் டவுன்லோடிங் த நெசசரி டாக்குமெண்டேஷன் பிடிஎஃப் ஃபைல்ஸ் ஆர் ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறோம். இது வந்து செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல், ஆன் டிமாண்ட் ஆக்சஸ் இருக்குது 24/7. எப்போ வேணால் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆர் கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட்டை
டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டூல் தான் இது. ஸோ ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம் அப்படின்னா, இது ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு க்ளோஸ் டு 10 இயர்ஸா இருக்கு. 2016ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, தே ஹேவ் ஸ்டார்டட் ப்ரொவைடிங் திஸ் ஆர்டிஃபேக்ட். ஏன்னா நெறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஆடிட்டிங் நடக்கும்போது, அவங்க வந்து ஏடபிள்யூஎஸ் இன்வால்வ் பண்ணி, அவங்க ஏடபிள்யூஎஸ் டீம் வந்து அதுக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ் வந்து ஃபர்னிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தே வாண்ட் டு ஹேவ் எ மெக்கானிசம் ஸோ தட் வந்து டைரக்டா வந்து கஸ்டமருக்கு இந்த ரிப்போர்ட் தேவை. ஏன்னா இப்ப ரொம்ப நெறைய ரீஜன்ல, நெறைய லொகேஷன்ஸ்ல வந்து கஸ்டமர் பயங்கரமா க்ரோ ஆயிட்டாங்க. ஸோ ஒரு பர்ட்டிகுலர் ஆடிட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏடபிள்யூஎஸ் சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ணி அந்த எவிடன்சஸ்லாம் குடுக்கணும் அப்படின்னா, இட் இஸ் நாட் கோயிங் டு பி எ ஃபீசிபிள் திங். ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு ஜென்ரலா கஸ்டமருக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன் தேவைப்படுது அண்ட் என்ன மாதிரியான ஆர்டிஃபேக்ட்ஸ் தேவைப்படுதோ, அதை சென்ட்ரலைஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அதை வந்து குடுக்க மாரி கொண்டு வந்துட்டாங்க. ஈவன் கவர்ன்மெண்ட் கிளவுட் மாரியான விஷயங்களுமே இதுல கவர் ஆகுது. பட் இட் வாஸ் ஸ்டார்டட் இன் 2009. பட் இது வந்து இட் வில் பி accessible ஒன்லி ஃபார் அந்த கவ் கிளவுட்னா கவ் கிளவுட் போர்ட்டல்ல நீங்க லாகின் பண்ணும்போது அது இருக்கும். அண்ட் ஓவர் த பீரியட் வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ், அக்ரிமெண்ட்ஸ், நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஈவன் பர்மிஷன் பேஸ்டா கூட நீங்க யார் யாருக்கு இந்த ஆர்டிஃபேக்ட் சர்வீஸ்க்கு வந்து நீங்க பர்மிஷன் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு எஸ்எம்இயா இருக்கீங்க, ஒரு கிளவுட் செக்யூரிட்டி டீமா இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த பர்டிகுலர் சர்வீஸ்க்கு யாருக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்க ஆர்கனைசேஷன்ல யூ கேன் லிமிட் த பர்மிஷன், ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுக்க முடியும். ஸோ இந்த டூல் வந்து உங்களுடைய சர்வீசஸ் ஏடபிள்யூஎஸ் பிளாட்ஃபார்ம்ல நீங்க ரன் பண்றீங்க, அதுக்கு காம்ப்ளைன்ஸ் இருக்கா, அதுக்கு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சஃபிஷியண்டா இருக்கா அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்றதுக்கு திஸ் டூல் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஆல்மோஸ்ட் நிறைய செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கீப் ஆன் ஆடிங், இன்க்ரீசிங். காம்ப்ரிஹென்சிவா நிறைய கம்ப்ளைன்ஸ் கண்ட்ரோல்ஸை வந்து இன்ஹெரிட் பண்றாங்க ஏடபிள்யூஎஸ் பிளாட்ஃபார்ம்ல. நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு அக்ராஸ் நிறைய இண்டஸ்ட்ரி வெர்டிக்கல் லைக் ஃபெட்ராம்ப் ஆர் ஃபிப்ஸ் ஆர் என்ஐஎஸ்டி, இந்த மாதிரி நிறைய குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் நிறைய ரீஜனல் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றாங்க த்ரூ தேர் காம்ப்ளைன்ஸ் ரெக்யர்மெண்ட். ஸோ இதில் போயிட்டு ஆஸ் எ யூஸ் கேஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த அக்ரிமெண்ட், அந்த பிஏஏ ரிப்போர்ட்டோ இல்லை அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் என்ன மாதிரியான செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைன்ஸ் போஸ்டர் வந்து ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஈவன் நீங்கள் தேர்ட் பார்ட்டி செக்யூரிட்டி ஆர் மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு நான் பேலோ ஆல்டோ ஆர் ஃபோர்டிகேட் ஆர் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் ஆர் சர்வீசஸ் நான் கன்சியூம் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்கோ ஆர் வாட் எவர் கம்பெனி தே வில் பி ப்ரொவைடிங் தேர் ஓன் ஆர்டிஃபேக்ட்ஸ். அதையும் நீங்கள் வந்து ஆர்டிஃபேக்டரி வழியாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டூல். there is no fees or nothing to do it. and எத்தனை தடவை வேணுமோ நீங்க அத்தனை தடவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். there is no limit as such. ஓகே, பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் போத் ரிப்போர்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் அசோசியேட் அடெண்டம்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரெடிலி அவைலபிள் டு பி கன்சியூம்ட். நீங்கள் ரிப்போர்ட் அண்ட் அக்ரிமெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இட் இஸ் வெரி வெரி காம்ப்ரிஹென்சிவ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி வெர்டிக்கல், டிஃப்ரெண்ட் ரீஜன், டிஃப்ரெண்ட் ரீஜனல் அண்ட் குளோபல் இது இருக்கு. கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காகவும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. அண்ட் இதில் சில விஷயங்கள் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில ஆர்டிஃபேக்டரி வந்து கான்ஃபிடென்ஷியல் கேட்டகரியில் இருக்கும். ஸோ இது வந்து என்டிஏ, அதாவது நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் அண்ட் கிளியரன்ஸ் வந்து ஏடபிள்யூஎஸ்ட வந்து நம்ம வாங்கிட்டு அதை டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து ரெடிலி அவைலபிளா இருக்காது. பட் மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் கேட்டகரி வந்து எல்லாத்துலயுமே இருக்கும். பட் சில ஸ்பெசிஃபிக் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேட் வந்து எதுக்காக நீங்க யூஸ் பண்றீங்க அந்த மாதிரி ஒரு நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது கிளியரன்ஸ் வாங்கிட்டு நீங்க அதை ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரெண்டு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. பப்ளிக் கிளாசிஃபிகேஷன் வந்து இட் இஸ் வைட் ஓப்பன் அண்ட் கான்ஃபிடென்ஷியல் கிளாசிஃபிகேஷன் வந்து நீங்க ஏடபிள்யூஎஸ் டீம்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க கூட ஒரு நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு யாருக்கு கொடுக்க போறீங்க, யார்கிட்ட வந்து இது ஷேர் பண்றீங்கன்றதெல்லாம் வந்து கிளியரன்ஸ் வாங்கிட்டு யூ கேன் ஜஸ்ட் டூ இட். ஸோ எல்லாமே இருக்கு. ஸோ AWS, ISO, PCI, SOC, HIPAA, FedRAMP and a lot of different artifacts are there. and even வந்து நீங்க IAM policies and permissions யூஸ் பண்ணி யார் யாருக்கு பர்மிஷன் கொடுக்கலாம், டெலிகேட் பண்ணணுன்றதை கண்ட்ரோல் பண்ண முடியும். Okay, so this is more of a similar content. Okay, so auditing அது யூஸ் ஆகுது எல்லாமே சொல்லியாச்சு ஆல்ரெடி. ஸோ ISO, PCI DSS, SOC மாதிரியான ரிப்போர்ட் அண்ட் தட் டூ எல்லா லெவல்ஸுமே இதில் இருக்கு. அண்ட் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கான்ஃபிடென்ஷியல் கேட்டகரியில் வரும். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து ரெடிமேடாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடக்கூடாது. வி ஹேவ் டு கோ அண்ட் சைன் அ நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட். அண்ட் அது கான்ஃபிடென்ஷியல் கேட்டகரியாக இருக்கிற ஆர்டிஃபேக்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது பண்ணணும். பப்ளிக் கேட்டகரியாக இருக்குது அப்படின்னா தென் யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். டேரெக்டாக நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் டூ இட்.
ஓகே. ஸோ ஆர்டிஃபேக்ட்டுக்கும், ஆடிட் மேனேஜருக்கும் சில பேருக்கு கன்ஃப்யூஷன் வரும். ஆர்டிஃபேக்ட்ன்றது வெறும் டாக்குமெண்டேஷன் ரிப்போ. இட்ஸ் நாட் அ சர்வீஸ். ஓகே. வேறஸ் ஆடிட் மேனேஜர்ன்றது வந்து என்னென்ன மாதிரியான ரிவ்யூ பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அசஸ்மென்ட் நான் ரன் பண்ணணும் அப்படின்னா, தென் அந்த ஃப்ரேம் ஒர்க் மூலியமா ஆடிட் மேனேஜர் டூல்ல நீங்க வந்து உங்க என்விரான்மென்ட் ஸ்பெசிஃபிக்கா நீங்க அப்ளிகேஷன்லாம் லோட் பண்ணதுக்கப்புறம், இது கிட்டத்தட்ட ஒரு வெல் ஆர்க்கிடெக்டட் ரிவ்யூ ஃப்ரேம் ஒர்க் பண்றீங்கல்ல, அந்த மாரி ஆடிட் மேனேஜர் வழியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஆடிட்டிங் மாரி ரன் பண்ணிட்டு, அந்த அசஸ்மென்ட் ரிப்போர்ட்ட வந்து உங்களுடைய ஏடபிள்யூஎஸ் என்விரான்மென்ட் நீங்க ஸ்பெசிஃபிக்கா இப்ப ஆர்டிஃபேக்ட்ன்றது இட் இஸ் காமன் அக்ராஸ் ஆல் த கஸ்டமர், ஆல் த கன்சியூமர்ஸ் ஆஃப் ஏடபிள்யூஎஸ். இது வந்து ஜெனரல் ஸ்டாண்டர்ட்ஸ், ஜெனரல் பிராக்டிசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் வந்து அவங்க பிளாட்ஃபார்ம் லெவல்ல குடுக்குறாங்க. வேறஸ் நீங்க அப்ளிகேஷன் ரன் பண்றீங்க, நீங்க உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி இருக்கு, அத ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா, தென் ஆடிட் மேனேஜர் மாதிரியான டூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆடிட் மேனேஜர் இஸ் a டிஃபரெண்ட் டூல். ஆர்டிஃபேக்ட் இஸ் a டிஃபரெண்ட் டூல். ஆர்டிஃபேக்ட் வந்து ஜஸ்ட் சென்ட்ரலைஸ் டாக்குமெண்டேஷன் ரெப்போ. அது வந்து ஜெனரல் ஸ்டாண்டர்ட்ஸ், குளோபல் அடெண்டம்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க அங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிமிலர்லி கோட் ஆர்டிஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து நீங்க இப்போ டெவாப்ஸ் டீம்ல ஒர்க் பண்றீங்க, இல்ல சாஃப்ட்வேர் பேக்கேஜிங் டீம்ல ஒர்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆர்டிஃபேக்ட், கோட் ஆர்டிஃபேக்ட்ட பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து கோட் ஆர்டிஃபேக்ட்டும் வந்து 2லயுமே ஆர்டிஃபேக்ட் இருக்குன்றதால கன்ஃபியூஸ் ஆவாங்க. பட் இது கோட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நீங்க சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஆர் கோட் வந்து நீங்க கிரியேட் பண்ற அந்த டெவாப்ஸ் டீம் கிரியேட் பண்ற கான்டென்ட்டை வந்து இதுல வந்து ரெப்போல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் மெயின்லி ஃபார் டெவலப்பர்ஸ் டு ஸ்டோர், பப்ளிஷ் அண்ட் ஷேர் த சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ். ஸோ கோட் ஆர்டிஃபேக்ட்ன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் கோடுக்கான ஒரு டெம்ப்ளேட் எழுதியிருக்கீங்க ஆர் ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் பேக்கேஜ் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து அங்கே ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ வெறும் ஆர்டிஃபேக்ட்ன்றது இட்ஸ் எ காம்ப்ளைன்ஸ் ரிப்போர்ட்டிங் அண்ட் அக்ரிமெண்ட் ரிப்போர்ட்டிங் டூல். வேற கோட் ஆர்டிஃபேக்ட்ன்றது இப்போ நீங்கள் மேவன், என்பிஎம் ஆர் பைத்தன் வழியா ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ் கிரியேட் பண்ணிருக்கீங்க, ஒரு டெவலப்மெண்ட் ஆர்டிஃபேக்ட் ரெடி பண்ணிருக்கீங்க, ஒரு ப்ரோக்ராமரா ஒரு டெவலப்பரா நீங்க அதை கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க கோட் ஆர்டிஃபேக்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டு சிஐசிடி டூல்ஸ் வழியா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த டூல் வந்து ஏடபிள்யூஎஸ் ஆர்டிஃபேக்ட். And audit manager different tool, code artifact is a different tool.